தெரியவில்லையே. தங்கச்சி குணவதி சிதறி கிடக்கிறது. அப்படியால் என் தங்கைக்கு என்ன ஆனது? குணவதி தங்கச்சி அம்மன் கோயில் பின்னாடி மயக்கமா இருக்கிறான். மயக்கமா இருக்கிற செத்துட்டால யாருக்கு தெரியும்? அவன் உயிராட்டா எனக்கு என்ன செத்தா எனக்கு ஏன் என் வேலை முடிஞ்சு போச்சு. அவன் யாரோ நான் யாரோ வர்றேன். ஏழ்மை குடியில பிறந்ததுனால கோயிலுக்கு போயிட்டு வர உன்ன பார்த்து பண்ண மனத்தை பறிவுறுத்துறேன். உன் மீது ஆசை வச்சுட்டேன். கழுத்துல தாலி கட்டுற நான் கெஞ்சி அப்பே கடி போச்சு இந்த புத்தியே. டீ சட்டமா டம்ளரை போட்டமா இதாண்டி எங்க போட்டமா டீ அதுக்காக எச்சி டம்ளரை போயிட்டுல போட்டு எவன வீட்டுக்கு எடுத்து போவனா? என்ன இது மலர் கேசக்கப்பட்ட மலர் குழந்தைக்கு உதவுமா? ஒதுக்கு அதுக்கு எதுக்குமே உதவாது. எந்த ஒரு பெண்ணு கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல குழந்தை சுமக்கிறவங்களை உன்னை போல் கேசக்கப்பட்ட மலருக்கு சமம்.
தாலி கட்டுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நினைப்ப வச்சுட்டு பின்னாடி வந்தேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சொந்தக்காரி எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி எல்லாரும் தேடி கண்டுபிடித்து குண்டோடு பெட்ரோல் ஊற்றி கொத்து ஒன்றாக அன்பாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. காணாத இன்பம் மன்னா நாலு கால் மண்டபமோ நம்பிருந்த சொந்த மன்னா. ரோஜா
இதழ்களை போல் மாறாத வாசம் அம்மா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசம் அம்மா நூறாண்டு வாழ வைக்கும் வாராத வாசம். சொட்டுக்கு சொட்டாகே வண்ணத்துக்கு பிறகு வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாலே வளர்த்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நான் எதை சொல்வேன் எப்படி தங்கச்சி உன் கற்பை கெடுத்து விட்டார் என்று கூறுகிறேன் அந்த பாவியானம்மா தங்கச்சி மனதிலும் அம்மன் ஆலயம் சென்று அம்மனை வணங்கிவிட்டு நான் வீடு வருவது வழக்கம் வேண்டாம் அதே போல இன்று தினத்திலே அம்மன் ஆலயம் சென்று வீடு வரும் நேரத்திலே தங்கச்சி நாட்டின் தளபதியார் வந்து என்னை வழிமறித்து என் அடைய வேண்டும் என்று உரைத்தார் நான் மறுத்தேன் சாட்டை கொண்டு வேட்டையாடினார் அது மட்டுமா என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தனுடைய கற்பையே நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு யாராக இருக்க வேண்டிய ஒரு தளபதி நாட்டு மக்களை கஞ்சிமை போல் காக்க வேண்டிய ஒரு மந்திரி வேலையே பயிரை மீது கற்பை கெடுத்து விட்டாரா தங்கச்சி கலங்க வேண்டாம் அம்மா உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்தேன் ஒரு நல்ல மனமுள்ள மலராக உன்னை அடுத்த வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இப்படி கதைய மலராகி வந்து நிற்கிறாய் அம்மா தங்கச்சி கலங்க வேண்டாம் அம்மா இந்த அண்ணன் ஏழையாக இருக்கலாம் ஆனால் கோழை இல்லை இப்போது நீதிமன்றம் சொல்லுவோம் நீதி கிடைத்தால் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை என்றால் அதே இடத்துல உயிரை விட்டு விடலாம் புறப்பட தலைமை பார்க்க வேண்டும் அழைப்பு தந்துட்டீங்களா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அந்த மாதிரி எல்லாம் தார தாரே கும்பலாம் வந்துட்டே இருக்காங்க அப்படியா பேச்சு ஒன்றா இருக்கு வாழ்க வாழ்க அப்படியா எந்த நாட்டு சேர்ந்த பெயர் என்ன நான் இதே நாட்டை சேர்ந்தவன் ஒரு ஏழை குடியிருந்தவன் என்னுடைய பேர் ஆனந்தன் எனக்கு நீதி வேண்டும் அண்ணா நீதி வேண்டும் நீதி வேண்டுமா என்ன நீதி வேண்டும் அண்ணா என் தங்கை அமர்நாள் சென்ற நேரத்திலே ஒருவனால் கற்பழிக்கப்பட்டு விட்டார் எந்த புறமாக கத்திருப்பான் அவன் மட்டும் நம்ம கையில மாட்டான் அவன் அப்படியே சனாரி யாரு கேட்டு இப்படி தங்கை கற்பழிக்கப்பட்டது யாரு அண்ணா என் தங்கையை கற்பை எடுத்தவன் இதே நாட்டில் இருக்கிறான் ஏன் இதே இடத்தில் இருக்கிறான் ஐயோ நான் இல்லையே அண்ணாசின் மாத்திரா ஏய் கெரும்பட்டியா இன்னும் 1.5 அங்குல நீ ஓரமா இருந்தா கம்பெனிக்கு வாதியாரா நான் தான் மெட்ராஸே என்று சொல்லு நீ நாலாவது கட்டிருப்பான் இந்த தமிழ்நாடே என்று சொல்லுடா நீ சொல்லதான் போற ஒரு நேரத்துல சொல்லிட்டா டேய் எந்த தேவடியா பையன் கெட்டான்னு சொன்னீங்க கேட்டீங்க இதே இடத்துல இருக்கிற போது நீங்க 2 பேரும் அலறீங்க இன்னும் ஒருவேளை எங்களுக்கு நீங்க தான் இருப்பீங்க தண்ணி சொல்லிட்டா நான் வம்பா போடுமா யாரு கேட்டாலும் எங்களுக்கு என்ன தெரியுது அதெல்லாம் பயம் எடுத்துக்கிச்சு எங்களுக்கு ஒண்ணு நம்ப முடியாது ராணியா நான் என்ன பண்ண அப்பேர் பண்ண நீ கொல்ல பையா நான் என்ன பண்ண சொல்லிட்டா நீடா சத்தியமா நான் கிடையாது அப்ப மன்னரா செய்ய முடியுமா ஆமா முடியாது தங்கை கற்பை கெடுத்தது யாரு அண்ணா என் தங்கையை கற்பை கெடுத்தவன் வேற யாரும் கிடையாது இதே நாட்டில் தளபதியாக இருக்க இந்த ரத்தன் அவர் யார் அப்படி என் நாட்டின் தளபதி ஓன் மேல தளபதி இந்த நாட்டுக்கே முதுகெலும்பு அவருக்கு தவறா பேசலாமா வேற யாரா பேசுனா நான் ஆக்க எடுத்துருப்போம் போல அண்ணா தளபதி என்றால் தவறு செய்ய மாட்டேன் அர்த்தமா அண்ணா என் வார்த்தை மீது நம்பிக்கை இல்லை என்றால் பாதிக்கப்பட்டு என் தங்கை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன்